ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோட்டத்தில் இருக்க ஃப்ரூட்ஸ் மரங்கள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு மாதிரி வானம் மழை வர மாதிரி இருக்குது. உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சுருக்கு, நிறையா வச்சுருக்கு பாருங்கள். ஆனால் பழுக்கிற ஸ்டேஜில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா குருவி கொத்திருச்சு. இது இன்னொரு மரம் பாருங்கள், பிஞ்செல்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் நம்ம பார்த்திங்களா, நம்ம பறித்து பழுக்க வச்சு சாப்பிட்லான்னா இந்த குருவியெல்லாம் விட மாட்டேங்குது. இது பாருங்கள் எப்படி கொத்தி வச்சுருக்குன்னு. பழுக்க கூட இல்லை, கொத்தி இருக்குது. இந்த மாதிரி தாங்க அதுக்கு எட்டுறதெல்லாம் கொத்திடுது. இந்த இது பாருங்கள், இது ஒன்று தான் இருக்குது. நாளைக்காவது பறித்து வைக்கலாம். அப்படியே வாங்க. நம்ம ரோஸ் செடிங்க பூ நிறைய பூத்துது. இந்த ஒரு கொத்தில் தான் நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். பன்னீர் ரோஸு அடுத்து மறுபடியும் தலைஞ்சு மொக்கு விடுன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே பார்த்திங்களா, நம்ம மாதுளை மரம் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், பார்த்திங்களா. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா குருவி விட மாட்டேங்குது. அதோட நம்ம கவரில்னா ஒரு துணியை கட்டி பார்க்கணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்களா, இது குருவியே கொத்திருச்சு. இப்போ இங்கே இந்த மாதுளை மரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு விடுது. பூ நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இந்த பூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம குட்டி பட்டன் ரோஸு. இது ஆனால் பூ நிறைய வச்சுதுங்க. இப்போ மறுபடியும் தலைஞ்சு வரும். இப்போ தெரியுதா பாருங்கள், நிறைய பூ வைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இன்னொரு மரம் பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட சீத்தா மரம். இது நிறைய டைம் நிறைய டைம் காமிச்சிருப்பேன். போன டைம்லாம் காய் அவ்வளோ பிடிச்சிருந்தது. குருவி கொத்தி வீணாக தான் போச்சு, நிறைய கீழே இருந்தது. இதோட இப்போ பாருங்கள், தலைஞ்சு எல்லாம் பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா, சீத்தாப்பழ பூ. இது இனிமேல் காய் காக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மழை இழந்த பண்ண மரம். ஆனால் இது இன்னும் பூ வைக்கவே இல்லைங்க, காயும் வைக்கல. இப்படி தான் இருக்குது. எப்போ காய்க்குன்னு தெரியல. நீங்கள் யாராவது இந்த மாதிரி செடி வச்சுருந்தா சொல்லுங்கள், எப்போ காய்க்கணும். அங்கே பாருங்கள், குட்டி பூ மாதிரி இருக்குது பாருங்க, ஒயிட் கலர் தெரியுதா? ஒரு நிமிஷம். தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வைக்கிதுங்க, ஆனால் விழுந்துருது. எப்போ தான் காய்க்குன்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய நெல்லிக்காய் மரம் தாங்க, அப்படியே இருக்குங்க. மறுபடியும் தலைஞ்சிருக்குது. ஆனால் இந்த காயே வைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பூ குட்டி குட்டி பூவாக வைக்கிதுங்க, அப்புறம் உதிர்ந்துருது. எப்போ காய்க்குன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்து சீத்தாப்பழம் மரமே இந்த 2-3 இருக்குங்க. அதெல்லாம் இப்போ தான் பூ வச்சுருக்கு. அது காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் மரம் சீக்கிரம் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம், செங்கொய்யா. இன்னொன்று கொய்யா இருக்குது, நாட்டு கொய்யா, வெள்ளை கொய்யா. இது செங்கொய்யா பாருங்கள். இன்னும் இது பறிக்கிற ஸ்டேஜ் வரல. இதுவும் குருவி விட்டு வச்சுன்னா நம்ம பறித்து சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா சாத்துக்குடின்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்து வச்சு நல்லா வளர்ந்து போகுதுங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு பூ வைக்கல, காய் வைக்கல. எதுவும் தெரியலங்க, பார்க்கணும். ஒரு மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு நோவு விழுந்துருக்கு. இதுக்கு என்ன பண்ணலான்னு தெரில. அதாவது செயற்கை மருந்தும் நாங்கள் அடிக்கிறதில்ல, இயற்கையாக ஏதாவது மருந்து தாங்க அடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கை மரம் பாருங்கள், எவ்வளோ நீளம் காய் பார்த்திங்களா, பிஞ்சு நிறையா வச்சுருக்கு. இங்கே இருங்க, எவ்வளோ நீளம் பாருங்களேன், தெரியுதா? எவ்வளோ நீளம் பார்த்திங்களா? மேலே பாருங்கள், நிறையா வச்சுருக்குங்க. ஆசையாக இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் பறிக்க முடியாது இல்லைங்க. எல்லா முருங்கை மரத்துலேயும் பிஞ்சு காய் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆனால் எல்லா காயும் நம்ம வந்து பறித்து சாப்பிட முடியாது. இல்லாதப்போ சாப்பிடணும்னு தோணும், இருக்கிறப்ப நம்ம பறிக்கிறதே இல்லை. இங்கே பார்த்திங்களா, ஆனால் ஒரே டைமில் காய் வச்சு என்னதாங்க பண்ணுறது. அடுத்து பார்த்திங்களா, நம்ம வந்து கொய்யா மரத்துக்கு வந்திருக்கோம். இதுதாங்க நாட்டு கொய்யா. இது பாருங்கள், இது வெள்ளை கொய்யா. இது வந்து இப்போ பறிச்சிடலாம். நம்ம பறிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்த்திங்களா, புளிச்சக்கீரை விதை ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெடிச்சிருச்சுங்க. பாருங்க, 2 நாளாக கவனிக்கல, வெடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து நாளைக்கு வந்து நான் இதுலேருந்து விதையை எடுத்துடுவேன். நான் விதையை எடுக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாமே பாருங்கள், நிறையா வந்து வெடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்களா, நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் அசால்ட்டாக கவனிக்காம முட்டை வெடிச்சிருது பாருங்கள். நாளைக்கு எடுத்துடணுங்க, கண்டிப்பாக எடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுதாங்க அப்டேட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சுண்டக்காய் வந்து நிறைய என்னோடய வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே பார்த்திங்களா, நிறைய பிஞ்சு வைக்க இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஃபுல்லாக ஆனால் பார்த்திங்கன்னா காய் வைக்க உள்ளேலாம் பாருங்கள் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது நிறையா பிஞ்சு எல்லாமே இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக நிறைய வச்சுருக்கு. தலை நிறைய இருக்குன்னா தெரியலங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுங்க, மரமே ரெட்டிஸாக இருக்கும். போன வருஷம் அந்த வீடியோ ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். ஃபுல்லாக காய் வச்சு அந்த சிவப்பு கலர் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டக்காய் வந்து நிறைய காய் வச்சுருக்கு. பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது. இதை பறித்து நான் வந்து சட்னி அரைச்சி போடுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் போடுறேங்க. டைம் இல்லைங்க. கண்டிப்பாக அடுத்த ரெசிபியில், அதுக்கடுத்த ரெசிபி வீடியோஸில் நான் வந்து இதுக்கு போடுறேன். நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சுண்டக்காய். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது சுண்டைக்காயெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் தோட்டத்தில் வந்து காய் செடியெல்லாம் போடணுங்க. சின்ன சின்ன நம்ம வீட்டுக்கு தேவையானது போடணும். அப்போ போடுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.